தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், அது பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நடந்ததை நம்ம இங்க விவாதிக்க முடியாது. பட் தொழிலாளர் நலத்துறை சார்பாக இந்த இதுல வந்து நிறைய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு நிறைய திட்டங்கள் வரும் சார். சார், எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா அதுக்கான ஃபேக்டரிஸ்ல எங்கெங்க வட மாநில தொழிலாளர் இருக்காங்களோ ஆல்ரெடி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க சார். இருந்தாலும் புதிதாக நம்ம அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம், நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமும் ரெடி பண்றதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். உறுதியா சார், கடந்த ஆட்சியை விட்டுருங்க சார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த தொழிலாளிகளுக்கு என்னென்ன கோரிக்கைகள் கேட்கப்படுறாங்களோ எல்லாமே பரிசீலித்து அதை செய்யக்கூடிய லெவல்ல இருக்கும் பட்சத்தில் உடனடியாக செய்யக்கூடிய சார் பாதுகாப்பான இதுதான் சார் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிறைய சார், கிட்டத்தட்ட ஒரு 17-18 திட்டத்துக்கு மேல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரோட ரெக்வஸ்டேஷன் பதிலாக நானும் அமைச்சர்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன் சார். அவங்களுடைய நிதி நிலைமை, பினான்ஸோட கவர்மெண்டோட நிதி நிலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசு வந்து ஒரு நம்ம மாவட்டத்துக்கு ஒரு நல்ல திட்டத்தெல்லாம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கொடுப்போம் சார். நீங்க பாத்தீங்கன்னா சார், நம்ம தொழிலாளர் நலத்துறையில வந்து இது வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வராங்க சார். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பணி எப்படின்னு பார்த்துட்டு, அப்படி ரொம்ப அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உடனே நம்ம வந்து ஒரு தற்காலிக அரசு பணி போட்டு மாதம் 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிட்ட வர மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். இது வந்து கடந்த இதுல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க சார். உங்களுக்கு நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இப்ப இன்னைக்கு ஏம்பல்ல ஒரு வயதானவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களையும் செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் சார். தேர்தல் மேனிபெஸ்டோல என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து டைம் பீரியட் போட்டு விரைவில் முடிக்கிறதுக்கு முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க சார். அதையும் நம்ம துறை வாரியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், இந்த பட்ஜெட்ல நீங்க அதை பாப்பீங்க, ஸ்பெஷலா இருக்கும். கோவை மாவட்டத்தில் செய்தி தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து நலவாரியத்துல பென்ஷன் ஆமா சார், வந்திருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம அதிகாரிகளையும் பார்க்க சொல்லியிருக்கோம். நமக்கு லெட்டரா வந்திருக்கு, நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம் சார். அது என்னோட துறை கிடையாது. இருந்தாலும் பொறுப்பு அமைச்சரா என்ன நம்ம செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்ன இடையூறு இல்லாம என்னவோ அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு இருக்காங்க. மக்களுக்கு எது இடையூறா, என்ன பிரச்சனைகள் இல்லாம என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கணும். எல்லாமே சார், எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். வெரிஃபை பண்ணிட்டு நம்ம என்னன்னு பண்ணிடுவோம். புரியுது சார். அவங்க என்னங்கிறத ரிக்வஸ்ட், அந்த ப்ரொபோசல் லெட்டர் கேட்டு நம்ம என்ன அதுக்கான என்ன எதனால நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டு பண்ணிக்குவோம் சார். தேங்க்யூ சார். சார், இன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே கேட்கலையே நீங்க. கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சார் 1 கோடிக்கு மேல நம்ம நலத்திட்ட உதவி கொடுத்துருக்கோம் சார். கிட்டத்தட்ட 5 வருஷமா பட்டா கேட்டவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் சார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம் சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்ட செயற்கை கை கொடுத்துருக்கோம் சார். நீங்க இப்ப பாத்தீங்க, ஸ்கூட்டி கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி பல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாம நம்மளுடைய துறை தொழிலாளர் நலத்துறை சார்பா கிட்டத்தட்ட ஒரு இப்போ கரண்ட்ல வந்து ஒரு 12 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு மரண உதவித்தொகை 5 லட்சம். அப்புறம் அந்த தொழிலாளர்களோட ஃபேமிலியில யாராவது மருத்துவ துறையில படிச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவி திட்டம், மாத ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல திட்டம் கொடுத்துருக்கோம் சார். பாசிட்டிவையும் போட்டுருங்க சார். தேங்க்யூ சார்.